75வது இந்திய அரசு நாளில் பேச வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நாள், அப்படிதானே? அதாவது இந்திய அரசியலமைப்பு ஒப்படைக்கப்பட்ட நாள், அதை சரண்டர் பண்ண டே, ஓகேங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். இன்று நமது பாரத பெருநாட்டின் 75வது ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வரைவுகளின் தலைவராக செயற்பட்ட டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கரை கௌரவிக்கும் விதமாக இந்தியாவின் 16வது பிரதமராக பொறுப்பேற்ற திரு நரேந்திர மோடியால் கடந்த 2015ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முதல் முறையாக இந்திய அரசியலமைப்பு நாளாக அனுசரிக்கப்பட்டது. இதன் மூலம் இன்றைய நாளான நவம்பர் 26, 2024 இந்தியாவில் 75வது இந்திய அரசியலமைப்பு தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாட்டின் அரசியலமைப்பு என்பதே அந்த நாட்டின் அடிப்படை சட்டமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்ட செயல்முறையானது டிசம்பர் 9, 1947 தொடங்கப்பட்டது. அதன் செயல்முறை ஒரு நாட்டின் அரசியலமைப்பு என்பது அந்த நாட்டின் சட்டமாகும். இந்திய அரசியலமைப்பு சட்ட செயல்முறையானது டிசம்பர் 9, 1947 தொடங்கப்பட்டது. அதன் செயல்முறை முடிவுக்கு வந்ததோ நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 அன்று அனைத்து மக்களின் சட்டமாக நடைமுறைக்கு வந்தது. அதுவே குடியரசு தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவராக டாக்டர் B.R. அம்பேத்கர் நியமிக்கப்பட்டார். குழுவின் மற்ற 6 உறுப்பினர்கள் K.N. முன்சி, முகமது சாதுல்லா, அல்லாடி கிருஷ்ணா ஐயர், கோபாலசாமி ஐயங்கார், N. மாதவராவ், T. கிருஷ்ணசாமி ஆகியோர் ஆவர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் ஆனது. இச்சட்டமானது ஒரு நாட்டில் இருந்து எடுக்கப்பட்ட சட்டம் இல்லை. பல்வேறு நாடுகளிலிருந்து சட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டங்களின் தொகுதியாகும். அடிப்படை உரிமைகளை அமெரிக்காவிடமிருந்தும், அடிப்படை கடமைகளை சோவியத் யூனியனிடமிருந்தும், கூட்டாட்சி முறையை கனடாவிடமிருந்தும், சட்ட திருத்த முறையை தென்னாப்பிரிக்காவிடமிருந்தும், எம்பிக்கள் நியமன முறையை அயர்லாந்திடமிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகும். டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் பற்றி நான் கண்ட ஒரு கவிதை. கோணிப்பையில் அமர்ந்து தனித்தமிழரின் நீர் அருந்தி கூலிக்கிருகி நின்ற மாநிலத்தின் வரலாற்றில் 1000 ஆண்டுகள் திறக்காத கதவெல்லாம் 1000 ஆண்டுகள் திறக்காத கதவெல்லாம் தன் பேனா முனை கொண்டு திறந்துவிட்ட நாள் இன்று. சாதி சங்கிலிகள் தழும்பில் எழுத்தூரி வேதம் விதப்புகளை துடைத்தெறிந்த அகராதி. அதிகார வர்ணங்களில் அதிகாரம் கலைத்துவிட்டு அதிகார வர்ணங்களில் அரிதாரம் கலைத்துவிட்டு சமமாகும் வழி சொல்ல சட்டமொன்று வடித்த நாள் இன்று. யாருக்கும் இல்லை இங்கு யாருமே அடிமை, யாருக்கும் இல்லை யாருமே அடிமை. ஊருக்கும் சேரிக்கும் சேர்த்தே வாங்கினார் உரிமை, ஊருக்கும் சேருக்கும் சேர்த்தே வாங்கினார் உரிமை. கரைக்கோடி மனிதருக்கும் விடை சொல்லும் நீதி கிடைத்த நாள் என்று. கல்வி கற்கக்கூடாது என்று கூறிய அனைவரின் மத்தியில் தன் கல்வி கற்பேன் என்று தன்னைத்தானே முன்னிலைப்படுத்திக் கொண்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் நினைவில் அவர் வழியில் இதோ என் மொழியில் எம் மாணவர்கள் மத்தியில் ஓர் கவிதை. நீ ஏழை என்பதால் அவமானப்படுத்தப்படுகிறாயா? கவலைப்படாமல் கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிடு. நீ அழகாக இல்லை என்று நிராகரிக்கப்படுகிறாயா? கவலைப்படாமல் கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிடு. நீ திறமை இல்லாதவன் என்று திருப்பி அனுப்பப்படுகிறாயா? கவலைப்படாமல் கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிடு. நீ தாழ்ந்தவன் என்று ஓரங்கட்டப்படுகிறாயா? கவலைப்படாமல் கோவிலுக்கு போய் கடவுளை கும்பிடு. ஆனால் நீ கோவிலுக்கு கிளம்புவதற்கு முன்பு ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகள். நீ போக வேண்டிய கோவில் உனது பள்ளிக்கூடம், நீ தொழ வேண்டிய கடவுள் நீ கற்கும் கல்வி. நீ போக வேண்டிய கோவில் உனது பள்ளிக்கூடம், நீ தொழ வேண்டிய கடவுள் நீ கற்கும் கல்வி.
எஜுகேஷன் இஸ் த ஒன்லி மெடிசன் ஃபார் ஆல் சோசியல் டிசீசஸ். டாக்டர் அம்பேத்கர் சாதி தலைவர் அல்ல, சாதித்த தலைவர் என்பதற்கு இன்றைய நாளே உதாரணம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.